அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் அதோட பார்த்தோன்னா பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தோன்னா பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மாதிரி. டோட்டலாக பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் ஒரு 5-6 பார்ட் வரும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஹச்சிசிஎஃப் எல்சிஎம்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஏன்னா இந்த ஹச்சிசிஎஃப் எல்சிஎம்லேருந்து கேள்விகள் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸே இருக்காது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பார்ட் 1ல் பார்த்தோன்னா பேசிக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் பார்த்தோன்னா பேசிக் சம்ஸ் ப்ளஸ் ஒரு சில தியரிட்டிக்கல் சம்ஸ் கூட முதற்கொண்டு நம்ம பார்ப்போம். இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகேங்களா? இந்த பார்ட் 1 தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக பார்த்தோன்னா புரியும். ஓகேங்களா? பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம்மு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் நமக்கு ஹச்சிசிஎஃப் எல்சிஎம்லேருந்து சம்மு கேட்டாங்கன்னா எல்லாருமே எதில் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலீஷில் கொஷின்ஸை பாருங்கள். அதாவது சம்மு ஹச்சிசிஎஃப் கொஷினா இல்லை எல்சிஎம் கொஷினாங்கிறது எதில் பார்த்துக்கணும்? இங்கிலீஷில் நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். ஏன்னா தமிழில் சம்டைம்ஸ் பார்த்தோன்னா புரியாது. ஓகேங்களா? ஒரு சில இது பார்த்தா உங்களுக்கு அந்த தமிழ் அர்த்தம் பார்த்தோன்னா எல்சிஎம் மாதிரி இருக்கும், ஹச்சிசிஎஃப் மாதிரி இருக்கும். அதனால் இங்கிலீஷில் பார்த்துங்க என்ன சொல்கிறாங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. புரியுதுங்களா? கிளியரா? சரி, ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ ஹச்சிசிஎஃப்னா என்ன ஷார்ட் ஃபார்ம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? என்னது ஹச்சிசிஎஃப்னா என்னது, என்ன ஷார்ட் ஃபார்ம்னு தெரிஞ்சுங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரும்பாங்க. ஓகேங்களா? என்னது ஹச்சிசிஎஃப்னா என்னது, ஹையஸ்ட். ஹச்சுக்கு ஹையஸ்ட்டு, சிக்கு காமன், எஃப்க்கு ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? ஓகே, எல்சிஎம் அப்படின்னா லோயஸ்ட் காமன் மல்டிபிள். லோயஸ்ட் காமன் மல்டிபிள் இதை பார்த்தோன்னா ஹச்சிசிஎஃப் எல்சிஎம். ஓகேங்களா? தமிழில் சொல்லும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது ஹச்சிசிஎஃப் என்ன சொல்லுவாங்க? மீப்பெரு பொது வகுத்தி. அதை தான் மீப்பேவான்னு சொல்லுவாங்க, மில மீப்போவான்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த கன்ஃபியூஷனுக்கு என்ன சொல்லுவேன் நான் உங்களை தமிழில் பார்த்துக்குங்க, இங்கிலீஷில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஓகேங்களா? இப்போ லோயஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்றது பார்த்தீங்களா? இது எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? மீச்சிறு பொது மடங்கு. அதான் மீச்சிமான்னு சொல்லுவாங்க. மீச்சிறு பொது மடங்கு. கிளியரா? புரிஞ்சுங்களா? அதே மாதிரி ஹச்சிசிஎஃப்னாலும் ஜிசிடினாலும் ஒன்று தான். ரெண்டுமே பார்த்தோன்னா நமக்கு என்னது ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ சம்டைம்ஸ் சம்மில் ஜிசிடி காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்னது ஜிசிடின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ரெண்டுமே பார்த்தோன்னா சேம் தான். இப்போ ஹையஸ்ட்னு இருக்கிற வாரத்தில் இந்த இடத்துல என்ன இருக்கும்? கிரேட்டஸ்ட்னு இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு என்ன ஃபுல் ஃபார்மு? கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். இது ஜிசிடிக்கு. ஓகேங்களா? அப்போ ஜிசிடினாலும் சம்மில் ஒன்று தான், ஹச்சிசிஎஃப்னாலும் ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. இல்லை ஹச்சிசிஎஃப் ஆஃப் 90, 150, 225 கொடுப்பாங்க. இல்லை ஜிசிடி எல்லாத்துக்குமே சேம் மீனிங் தான். புரிஞ்சுங்களா? கிளியரா? இதை கொஞ்சம் ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுங்க. சம்மில் மீதி பேசிக் அந்தந்த சம் வரும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். 90, 150, 225 இவைகளின் மீப்பெரு பொது காரணி காண்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால தான் இதை பார்த்து சொல்கிறேன். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்போ என்னது? ஹச்சிசிஎஃப். ஹச்சிசிஎஃப் அப்போ ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க. எது கேட்குறாங்க? 90, 150, 225. ஹச்சிசிஎஃப் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது ஒன்றுமே கிடையாதுப்பா. இந்த மூணுமே பார்த்தோன்னா இப்போ நம்பர் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே காமனாக ஒரு நம்பரால் என்ன ஆகணும்? டிவைட் ஆகணும். அதான் பாருங்க, காமன் கொடுத்துருப்பாங்க. ஹையஸ்ட் காமன். அப்போ மூணுமே என்ன ஆகணும்? காமனாக ஒரு நம்பர் டிவைட் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் அந்த நம்பர் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ரெண்டு மட்டும் தான் டிவைட் ஆகுது, இது ஆகலை அப்படின்னா அப்போ அதை நம்ம எடுத்துக்க முடியாது. மூணுமே எதில் டிவைட் ஆகுதோ அந்த நம்பரால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஹச்சிசிஎஃப்க்கு இந்த டானா வகுத்தலுக்கு போடணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மூணுமே 5ஆல் டிவைட் ஆகும். கரெக்டாக 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ 5ஆல் டிவைட் ஆகும்போது இதில் எத்தனை? 4 5 5, மீதி 4, 8 5 90. சார் 40. ஓகேங்களா? அப்போ 18. இதில் 3 5 15 0. இதில் பாருங்கள் 4 5 20, மீதி 2 5 25. கிளியரா?
புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு. அடுத்து இந்த 3மே திரும்பவும் எதால டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா நமக்கு HCFனாலே 3மே குடுத்திருக்கக்கூடிய எத்தனை நம்பர் குடுத்திருக்காங்களோ எல்லா நம்பருமே காமனா ஒரு நம்பரால டிவைட் ஆகணும். ஓகே, இப்போ 18, 30, 45ன்னு இருக்கு. இது எதால டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. 3ஆல டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே 3ஆல வந்து பார்த்தீங்கன்னா மேல 90, 150, 225 3ஆல கூட போடலாமான்னா எப்படி வேணா போட்டுக்கலாம். ஆனா நமக்கு என்ன தேவை? எல்லாமே காமனா ஒரு நம்பரால டிவைட் ஆகணும். HCFனாலே. ஓகேங்களா? அது எடுத்ததுமே பெரிய நம்பர் தான் போடணும், சின்ன நம்பர் தான் போடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எப்படி வேணா நீங்க போடலாம். ஓகேங்களா? இப்போ 3ஆல போட்டா 6 3 18, 8 3 30, 15 3 45. இதுக்கப்புறம் பாருங்க எதால டிவைட் ஆகும் பாருங்க. 6 10 15 2ஆல போட்டா 15 2ஆல டிவைட் ஆகாது. சரி ஓகே. 3ஆல போட்டோம்னா 10 வந்து 3ஆல டிவைட் ஆகாது. 6ம் 15 3ஆல டிவைட் ஆகும். 10 டிவைட் ஆகாது. அப்ப எதாலுமே டிவைட் ஆகாது. அப்ப காமனா எந்த நம்பராலயுமே இந்த 3மே வந்து டிவைட் ஆகாது. அப்ப அவ்வளவுதான். அப்ப 5 × 3 ஆன்சர் 15. புரிஞ்சுங்களா? ஸோ காமனா டிவைட் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். காமனா டிவைட் ஆகுறது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்? இதுல வந்து எடுத்துக்கணும். புரிஞ்சுங்களாப்பா? கிளியரா? இதே சம்மு நமக்கு வந்து இன்கேஸ் இப்போ இதே சம்மு நமக்கு வந்து எல்சிஎம்மா கேட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அடுத்தது 3மே எதால டிவைட் ஆகுதுன்னு எதாலையும் டிவைட் ஆகல அப்படின்னா அப்ப 2 இது எதால டிவைட் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்படி இப்போ பாருங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம இன்கேஸ் இது அடுத்தது பாருங்க இன்கேஸ் எல்சிஎம்மா கொடுத்துருக்காங்க இதே நம்பருக்கு அப்படின்னா இது என்னால போடலாம்? 6 10 15ன்னு இருக்கு. இப்போ 5ஆல கூட போடலாம். பாருங்க இந்த ரெண்டுமே 5ஆல டிவைட் ஆகும். அப்போ 6 அப்படியே வச்சுக்கோங்க. 2 5 10 3 5 15. இப்போ எதால போடலாம்? 3ஆல போடலாம். 2 3 6 2 அப்படியே வந்துடும். 1 3 3. 2ஆல போட்டால் எல்லாம் 1 1 1ன்னு வந்துடும். புரியுதுங்களா? ஸோ எல்சிஎம் அப்படிங்கும்போது கடைசியாக 1 1 1ன்னு வரணும். அது வரைக்கும் நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ மேக்ஸிமம் எல்லா நம்பருமே எதால் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும். அடுத்தது இப்போ 3 இருக்கா? 3மே எதால் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்படி ஆகலையா அப்போ 2 இது எதால் காமனாக டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லையா அப்போ சிங்கிளாக எடுத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் I3 15 இது I3 15. ஓகேங்களா? அப்போ 15 × 15 × 2. ஸோ பெருக்கி வந்தால் என்ன ஆன்சரோ அதான் எல்சிஎம். இன்கேஸ் எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா புரியுதுங்களா? 450ன்னு வரும்னு நினைக்கிறேன். 2 15 30 30 × 45 450. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சம் இன்கேஸ் எல்சிஎம்மாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ சம்மு நம்ம HCFனா 3மே வந்து காமனாக டிவைட் ஆகணும். எல்சிஎம் அப்படின்னா கடைசி வரைக்கும் 1, 1, 1 வர வரைக்கும் நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் என்ன சொல்லுவாங்க? லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எல்சிஎம் மீச்சிறு பொது வகுத்தி. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது மீச்சிறு பொது மடங்குன்னு கூட சொல்லுவாங்க. அதான் மீசிமா மீச்சிறு பொது மடங்கு. சரிங்களா? சரி ஓகே. புரிஞ்சுங்களா? இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம் நம்ம. செகண்ட் சம். இந்த செகண்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 148க்கும் 185க்கும் எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 148 185. ஓகே. இதுக்கு எல்சிஎம் எதால் போட முடியும்னு பாருங்கள். 3ஆல் போடலாமா? ஸோ இந்த சம்மு நம்ம ஈஸின்னு நினைக்கிறோம். ஆனால் இது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நம்பரால் இந்த 2 நம்பருமே ஃபஸ்ட்டு காமனாக எதால் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்களேன். இந்த 2 நம்பருமே காமனாக எதால் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். 3ஆல் போட்டாலும் வரல. ஓகே. 5ஆல் போட்டால் 5ஆலையும் வராது. ஓகே. சரி ஓகே. 7ஆல் போட்டால் வருதான்னு பாருங்கள். 7ஆல் போட்டாலும் வரல. ஓகே. ஏன்னா 7ஆல் போட்டாலும் நமக்கு வந்து 2 14 8 வரல. 9ஆல் போட்டால் வருதா? 1 9 9 மீதி 1 9 9 மீதி 5 58 வராது. அப்போ 9ஆல் போட்டாலும் வரல. அப்போ ஏதோ ஒரு ப்ரைம் நம்பரால் போட்டால் தான் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37ஆல் போட்டால் வருது. இதே நான் எதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன்னா இங்கே பாருங்கள். இந்த 740 69 101 76 இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 69ங்கும் போது ஓகே 13ஆல் போட்டால் வருதான்னு செக் பண்ணலாம். ஏன்னா 13 169 அந்த மாதிரி 69னால இந்த 74ங்கும் போது 34 × 2 74 அப்படிமா கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதை வச்சு தான் 37ன்னு செக் பண்ணேன்.
37 × 37 74. அப்போ 37 போடும்போது நமக்கு எத்தனை தடவை வருது? 4 தடவை வரும். 4 37 148, 5 37 185. பார்த்திங்களா எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம அது ஈஸின்னு நினைக்கிறோம்ல, நீங்கள் டக்குன்னு நீங்கள் பாஸ் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னடா அது அப்படின்னு டைம் எடுத்திருக்கோம். அப்போ 37 போடும்போது 4 37 4, ஏன்னா நான் எதை வச்சு 4ன்னு சொன்னேன்னா 4 பெருக்குனா மட்டும் தான் 4 28 கடைசி 8 முடியும். அப்போ 4 தடவை அடங்கும். இது 5 தடவை. இது 4 போடுறப்ப 1 5, 5 போடுறப்ப 1 1. அப்போ என்னது நமக்கு 37 × 4. 37 × 4 நமக்கு எவ்வளவு? 148. 148 × 5 நமக்கு 740. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா 740. புரிஞ்சுங்களா? ஸோ எதையுமே நம்ம வந்து ஈஸி தானே, டேரெக்டாக எல்சிஎம் கேட்குறது தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது போடும்போது அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி நமக்கு என்னென்னு தெரியும். அதனால் ஈஸி கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போவுமே எந்த சம்முமே நம்ம பிரிக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து சம் நம்பர் 3 பாருங்கள். 27 45 81 இதனுடைய HCF என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்ம ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சம்மு தான். ஏன்னா இயல்பாக இருக்கக்கூடிய சம்மு தானே சம்டைம்ஸ் நம்ம தப்பு பண்ணுறோம். ஓகேங்களா? இருந்தாலும் அதுவும் அப்பப்போ நம்ம போட்டு பார்த்துக்கணும். 27 45 81. ஓகே, 3 போட்டால் நமக்கு என்ன வரும்? 9 3 27, 15 3 45, 27 3 81. மறுபடியும் 3 போடுங்க. 3 9, 5 3 15, 9 3 27. இதுக்கப்புறம் போட முடியாது. அப்போ 3 × 3 9. ஆன்சர் 9. ஸோ இந்த மாதிரி சின்ன சம்முக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏதாவது சின்ன ட்விஸ்ட்டாக வச்சுருப்பாங்க இல்லையா? ப்ரைம் நம்பரால் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை வர மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான். இல்லை அந்த சின்ன சம்மு நம்ம காலை வரை விட்டுரும் 1 மார்க். ஓகேங்களா? 867 255க்கு HCF ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த HCF கண்டுபிடிக்கும் போது பாருங்கள், நமக்கு ஆப்ஷனில் பாருங்களேன் 03 51 17 255 இருக்குது. ஸோ 255 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரிதுங்களா? ஏன்னா 867க்குனால அது 5ஆல் டிவைட் ஆகவே ஆகாது. சரி, ஓகே. மீதி இருக்கிறது எல்லாம் பாருங்கள். இந்த 3ங்கிறது நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தா செக் பண்ணி பார்த்தா 3ங்கிறது வரல. செக் பண்ணி பாருங்கள், 3ங்கிறது வராது. இந்த பாருங்கள் 255 8 3 24, மீதி 1 5 3 15. ஓகே, இது கூட வருது. இந்த பாருங்கள் 2 3 6, மீதி 2 26 வந்து பார்த்தோன்னா 8 3 24, மீதி 3 37 வருது. ஸோ அது வந்து அடங்காது. இப்போ இதில் மீதி வந்து இந்த 51 17 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 விஷயங்கள் பார்க்கணும். இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர். ஏன்னா இது பார்த்தாலே தெரியுது ப்ரைம் நம்பர் தான் நமக்கு வந்து ஆன்சராக வரப்போகுதுன்ட்டு. ஒன்று 17ஆல் டிவைட் ஆகும், இல்லை 51ஆல் டிவைட் ஆகும். ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம எது ஈஸியாக நம்ம செக் பண்ணலாம். இப்போ 255 எடுத்துக்கலாம். 255 பாருங்கள், 51ஆல் நம்ம போட்டோம்னா 5 50 எவ்வளவு? நம்ம 250. அப்போ 5 1 5, அப்போ 255. அப்போ 51ங்கிறது தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 51ஆல் போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? இதை போட்டு பாருங்கள், 867 51ஆல். ஸோ 50ங்கும் போது 8 8 5 80ங்குமா வருமா? அப்போ என்ன வரும் நமக்கு? 867 வகுத்தல் 51 17 டைம் வரும். கரெக்டாக? ஏன்னா இப்போ 86ல் ஒரு 51 மட்டும்தான் இருக்கும். இல்லையா? நீங்கள் டோட்டலாகவே நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகேவா? 17 5 நமக்கு எவ்வளோ வரும்? 17 × 5 85. அப்போ 850 கிட்ட வந்துடுமா அதுவே? ஸோ அந்த ஆங்கிளில் தான் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 17 தடவை போடும்போது நமக்கு வந்துடும். ஏன்னா 850 + 17 867. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ 17 51 நமக்கு எவ்வளவு? 867. ஸோ 255ல் எத்தனை 17 இருக்குது? 15 தடவை. அவ்வளோ. இதுக்கப்புறம் போட முடியாது. நமக்கு HCF தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 51. புரிஞ்சுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ அப்போ நம்ம என்னென்னா கொஞ்சம் கணிக்கணும். எது ஈஸியாக வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து ஈஸியாக கணிக்கலாம். ஏன்னா சம் இப்படி கொடுக்குறாங்கனாலே நமக்கு வந்து ஓகே ஏதோ சம்திங் ட்விஸ்ட் இருக்குது, நம்ம எதாலுமே டிவைட் ஆக மாட்டேங்குது அப்படின்னாலே ப்ரைம் நம்பரால் தான் டிவைட் ஆகும். ஆப்ஷனை பார்த்தாலே நம்ம கணிச்சிடலாம். கிளியரா? ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆப்ஷன் வச்சே கணிச்சு பாருங்கள். ஆப்ஷன்லேயே ப்ரைம் நம்பர் ஏதாவது இருக்கா, இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஓகே நம்ம எப்படி தான் இந்த HCF LCM நம்ம ப்ரைம் நம்பர் வந்து கேட்குறாங்க, ஏதோ ஒரு இடத்துல ப்ரைம் நம்பர் நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறது மைண்டில் வச்சுங்க. ஓகேங்களா? LCM ஆஃப் 156 124 156க்கும் 124க்கும் LCM என்னென்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன எடுத்துமே 2ஆலே போடலாம். 7 2 14, மீதி 1 8 2 16.
இது 6 2 12 2 2 4. இதை மறுபடி 2ஆல் போட்டால் 3 2 6 மீதி 1 9 2 18. இது 3 2 6 1 2 2. ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே போட முடியாது, காமனாக டிவைட் ஆகிறது எதுவுமே கிடையாது. அப்போ டைரெக்டாக நம்ம எதாவது போட முடியும், 39ஆல் தான் போட முடியும். 31 மறுபடி 31ஆல் தான் போட முடியும். அப்போ நமக்கு என்னது 2 × 2 × 39 × 31 பெருக்கணும். 2 × 2 × 39 × 31. ஸோ இது 3 4 பெருக்குன்னா உங்களுக்கு ஆன்சர் 4836ன்னு வரும். நீங்கள் கடைசி நம்பர் கூட நம்ம கணிக்கலாம். இங்கே பாருங்கள் 2 2 4. ஓகே 39 இருக்குது, 39 4 39 4. அப்போ கடைசி இது என்ன வரும் 6ன்னு வரும். இன்ட்டு 31 வரும்போது கடைசி 6 வரும். அப்போ எல்லாமே 6 தான் இருக்குது, அதனால் நம்ம வந்து கடைசி நம்பர் வச்சு கணிக்க முடியாது. அப்போ ஃபுல்லாக பெருக்கி போடுறது தான் பெட்டர். ஓகேங்களா? 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபேக்கா மற்றும் மீசிமா, அதாவது ஹச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம், இதனுடைய விகிதம் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹச்சிஎஃப் எல்சிஎம் ஓகே, அதோடைய விகிதம் கேட்குறதுனால இதுதான் புது மாடல் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 18, 30. ஓகே 18, 30. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், 3ஆல் போட்டால் 6 3 18, 5 3 30, மறுபடியும் 2ஆல் போட்டால் 3 2 6, I 2 10. ஸோ அப்போ நமக்கு என்னது, நமக்கு ஹச்சிஎஃப் எவ்வளோ, நமக்கு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு 6. ஓகே எல்சிஎம் என்ன வரும் நமக்கு, இந்த 3, 5 இதுவுமே நமக்கு வந்து எல்சிஎம்மில் ஆட் ஆகிக்கும். அப்போ 3 2 6, 6 3 18, 18 5 நமக்கு எவ்வளவு 90, 18 5 நமக்கு 90. ஓகேங்களா? அப்போ ஹச்சிஎஃப் எல்சிஎம் நல்லா கேளுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்காங்க பாருங்கள், ஹச்சிஎஃப் அண்டு எல்சிஎம் அதனுடைய ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தான் ஹச்சிஎஃப் வேல்யூ நமக்கு எவ்வளவு 6. ஃபஸ்ட்டு 6 தான் போடணும், அது ரொம்ப முக்கியம், அதை மாற்றி போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஹச்சிஎஃப் ரேஷியோ எல்சிஎம் வேல்யூ நமக்கு 90. ஓகே இது சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ணலாம். 2ஆல் போடுங்க, 3ஆல் போடுங்க. ஓகேங்களா? 6ஆலே கூட டைரெக்டாக போடலாம். 1 6 6, 15 6 நமக்கு எவ்வளவு 90. ஓகேங்களா? புரிஞ்சா? இல்லை நீங்கள் 2ஆல் அடித்து போட்டாலும் போடலாம். அப்போ ஆன்சர் நமக்கு என்னது 1:15. புரிஞ்சுங்களா? இல்லை 6 ரேஷியோ 90 2ஆல் அடித்து போடுங்க. அப்போ என்ன 2ஆல் அடித்து போட்டால் 3ஆல் அடித்து போடுங்க. 2 3 6 ரேஷியோ 33 90. மறுபடியும் 2ஆல் அடித்து போட்டால் 1 15. பார்த்திங்களா? 1:15. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த விஷயத்தில் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கங்க, ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கங்கிறது தகுந்த மாதிரி நம்ம போடணும். 1:15. சம்டைம்ஸ் ஆப்ஷனில் வந்து 15:1 கூட கொடுத்துருவாங்க. நீங்கள் எல்சிஎம்மை முன்னாடி போட்டுறக்கூடாது. அவன் என்ன கேட்குறானோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? சரி ஓகே. அடுத்தது மீசிமானது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட டேஸாக இருக்காது. இது ஒரு தியரிட்டிக்கலாக கேட்டிருக்காங்க. இதே சம் வந்து 2 எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு மீசிமா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட டேஸாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. இந்த சம் வந்து தியரிட்டிக்கல் சார். நான் தியரிட்டிக்கல் எனக்கு தெரியாதே சார். தியரிட்டிக்கல் தெரியலனா நீங்கள் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. புரியலையே சார்? இல்லைப்பா தியரிட்டிக்கல் உனக்கு தெரியாது, பட் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து ஓகே இப்போ வந்து ஒரு ஒரு கல் எடுத்துக்கிறேன். ஒரு கல் எடுத்துகிட்டு நான் தூக்கி ஒரு ஆற்றுலையோ கிணத்துலையோ தூக்கி போடுறேன். ஓகேங்களா? போட்டால் அந்த கல் வந்து தண்ணியில் முழுகாமல் மிதக்கும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் வந்து சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். இந்த கல் கிணத்துல தூக்கி போட்டால் இல்லை ஆற்றுல தூக்கி போட்டால் அந்த கல் மிதக்கும், தண்ணியில் தூக்கி போட்டால் அந்த கல் மிதக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, ஓகே நான் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு கல் எடுத்து தூக்கி போட்டு செக் பண்ணுவீங்களா மிதக்குதா இல்லையான்னு? அப்போ அதே மாதிரி தான் நமக்கு தியரிட்டிக்கலாக கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னா நம்ம செக் பண்ண வேண்டியதான். எப்படி சார் செக் பண்ணுறது? ஒரு கல் எடுத்து தூக்கி போட்டு செக் பண்ண வேண்டியதான். அந்த கல்லுங்கிறது என்னது, நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சம்மில் என்ன சொல்கிறாங்க, மீசிமானது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட டேஸாக இருக்காது. அப்போ ரெண்டு நம்பர் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தா என்னெல்லாம் இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கும் கிடையாது, சம்மில் பாருங்கள் இருக்காதுங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே இப்போ 2, 4 எடுத்துக்கிறேன். சும்மா இதான் வந்து கொடுக்கப்பட்ட எண். எனது 2 4 இந்த 2 நம்பருக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், எடுத்து சும்மா எல்சிஎம் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு தெரிஞ்சிடும்ல, எப்படிலாம் வருதுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும்ல. இப்போ 2க்கும் 4க்கும் நான் சும்மா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். 2ஆல் போட்டால் என்ன வரும், 1 2 2 2 4. மறுபடியும் 2ஆல் போட்டால் 1 1. அப்போ என்ன வரும் 4.
அப்போ பாருங்கள், கொடுக்கப்பட்ட எண் 2 4, ஓகேவா? கொடுக்கப்பட்ட எண்கள் பெரிய எண்ணை விட இது பெரிய எண், ஓகேவா? சமமாக இருக்காதா பாருங்கள், டேஸாக இருக்காது அப்படிங்கிறாங்க. இப்போ கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண் 4, எனக்கு கிடைச்ச எல்சிஎமும் 4, அப்போ 4 4 ஈக்குவலாக தான் வருது பாருங்கள். பெரிய எண்ணும் எல்சிஎமும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ சமமாக இருக்காதுங்கிறது வராது. சமமாக இருக்கு, எப்படி இருக்காதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 4,10ன்னு எடுத்துக்கிறேன். 4,10 இதை நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் போடுறேன். 2 2 4 I 2 10, மறுபடியும் 2ஆல் போடுறேன். 5 5ஆல் போடுறேன். 1 1. அப்போ 2 2 4 2 2 4 4 5 20. அப்போ இதில் கொடுக்கப்பட்ட எண்கள் என்னங்கிறது, இப்போ 4,10ன்னு தானே எடுத்துக்கிட்டேன். இதில் பெரிய எண் என்னது, 10. அப்போ நமக்கு கிடைச்ச எல்சிஎம் 20. இதான இப்போ பெரிய நம்பரு, இது பெரிய எண், இது எல்சிஎம். அப்போ மீசியமானது, அதான் அந்த எல்சிஎம் மீசியமானது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட, இதை கொடுக்கப்பட்ட எண்கள் 4,10, அது பெரிய எண்ணை விட என்னவா இருக்காது, மடங்காக இருக்காது. அப்படிங்கிறது தப்பு. மடங்காக இருக்கும். இங்கே பாருங்க, 10ங்கிறது அப்படியே மடங்காக வந்திருக்கு. மடங்குன்னு என்ன அர்த்தம், அப்படியே டபுள் மடங்கு, ஓகேங்களா? அப்படியே டபுளாக, ஓகேங்களா? அப்போ 10ங்கிறது பாருங்கள் அப்படியே டபுளாக இருக்கா. பெரிய எண் வந்து பார்த்தீங்கன்னா 10ங்கிறது அப்படியே 20ன்னு எல்சிஎம் கிடச்சிருக்கு. இது பெரிய எண், இது எல்சிஎம். அப்போ எல்சிஎம்ங்கிறது பெரிய எண்ணை விட டபுளாக வந்திருக்குல்ல. அப்போ மடங்காக இருக்காதுன்னு எப்படி சொல்லலாம், இருக்கும். அதான் எனக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்போ மடங்குங்கிறது வராது. கிளியரா? அடுத்து நான் போடுறேன், சும்மா 3,7ன்னு போடுறேன். இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா 3 ஒரு தடவை 7, அப்புறம் 7ன்னு போட்டால் 1 1, அப்போ 3 7 21. அப்போ இதில் கொடுக்கப்பட்ட எண்கள் என்னது, 3,7. இதில் 7ங்கிறது தான் பெரிய எண். அப்போ பாருங்கள், 7 விட, அதாவது எல்சிஎம் 21 வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட என்னவா இருக்குது, பெரிதாக இருக்கா. 3,7ன்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்பா. அதில் பாருங்கள், 7ங்கிறது என்னது, பெரிய நம்பர். எல்சிஎம் 21 வந்துருக்கு. அப்போ பெரிய எண்ணை விட என்னவா இருக்காது, பெரிதாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆஹா, பெரிதாக இருக்குது. இது பாருங்கள் எக்ஸாம்பிள் நான் காட்டு, பெருசாக இருக்குது பாருங்கள். அப்போ பெரிதாகங்கிறது வராது. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா, குறைவாக. அப்போ ஒரு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எந்த எல்சிஎம் வேணால் எந்த நம்பர் வேணால் கண்டுபிடிங்க. இப்போ 150 215 அப்படின்னா எந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் வரக்கூடிய எல்சிஎம் வேல்யூ பெரிய எண் இருக்குது பார்த்தீங்களா. எந்த நம்பருக்கு நீங்கள் 2 வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்களா, அதில் பெரிய நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை விட என்னவா இருக்காது, குறைவாக இருக்காது. 215க்கு கீழே உங்களுக்கு இருக்காது. பெரிய எண்ணை விட எல்சிஎம் வேல்யூ சின்னதாக இருக்காது. இப்போ எல்சிஎம் வந்து 205ன்னு இருக்காது, 208ன்னு இருக்காது, 211ன்னு இருக்காது, 110ன்னு இருக்காது, 100ன்னு இருக்காது, 215க்கு மேலே தான் இருக்கும். அப்போ பெரிய எண்ணை விட என்னவா இருக்கும், பெரிதாக தான் இருக்கும். ஓகேவா? பெரிய எண்ணை விட பெரிதாக தான் இருக்கும், குறைவாக இருக்காது. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ இதை என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுங்க. இது ஏன் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மீசிமா கண்டுபிடிக்கிறதுல கொடுக்கப்பட்ட எண்கள் எத்தனை எண்கள் வேணால் இருக்கட்டும். இப்போ 30 40 70 அப்படின்னு இருக்குன்னா, இந்த 70ன்னு பெரிய நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை விடவே பெரிய வேல்யூவாக தான் நமக்கு எல்சிஎம் வரும். 70 விட பெரிய வேல்யூவாக தான் எல்சிஎம் வரும், அதுக்குள்ளே வராது. அதான் சொல்கிறாங்க, மீசியமானது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட குறைவாக இருக்காது. என்னவாக இருக்கும், நிறைவாக தான் இருக்கும். கேள்வி எப்படின்னா கேட்பாங்க, பெரிய எண்ணை விட குறைவாக இருக்காதுங்கிறதும் கரெக்டு தான், ஓகேங்களா. அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். இருக்கும் இருக்காதுங்கிறது நோட் பண்ணிங்க. குறைவாக இருக்காதுன்னா என்ன அர்த்தம், அதிகமாக தானே இருக்குன்னு அர்த்தம். அதைத்தான் நான் போட்டிருக்கேன், ஓகேவா. அதாவது எப்படின்னா, நீ நல்ல பையன் கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம், கெட்ட பையன் தானே அர்த்தம். அது மாதிரி தான் குறைவாக இருக்காதுன்னு என்ன அர்த்தம், அதிகமாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ கேள்வியில் எப்படி வேணால் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க, பார்த்து நோட் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ நம்பர் வேணால் கண்டுபிடிங்க. இப்போ பாருங்கள், 608 701 999 800, ஓகேவா. இதோட எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்சிஎம் வேல்யூ, இதில் பெரிய வேல்யூ என்னது, 999. இதை விட பெரிய வேல்யூவாக தான் எல்சிஎம் வரும் இந்த 4க்கும் கண்டுபிடிக்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட, இதில் இருக்கிற பெரிய நம்பரை விடவே
அதை விட தான் எல்சிஎம் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்குள்ளே 150, 500, 998 இதெல்லாம் எல்சிஎம் வேல்யூ வராது. 999 தாண்டி தான் வரும். 1000க்கு மேலே தான் வரும். 1000, 1001 அப்படிங்கிற மாதிரி தான் வருமே தவிர அதுக்கு முக்குள்ளே வராது, சின்னதாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. கிளியரா? புரிஞ்சுங்களா? இரு மிகை முழுக்களினுடைய மீப்பெரு பொது வகுத்தி 1 எனில் அவ்விரு எண்களும் எவ்வாறு அழைக்கப்படும்? அதாவது இஃப் த HCF ஆஃப் 2 பாசிட்டிவ் இன்டிஜர். பாசிட்டிவ் இன்டிஜர்னு என்ன அர்த்தம்? ப்ளஸில் வரக்கூடிய வேல்யூ, அதாவது +1, +2, +3 அப்படிங்கிற மாதிரி. அதாவது மைனஸில் வராத வேல்யூ, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே ப்ளஸில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ 2 வேல்யூ எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த 2 வேல்யூடைய HCF வந்து ஒன்றா இருக்கும் பட்சத்தில் அந்த நம்பர் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷனில் பாருங்கள், அவ்விரு எண்களும் சார் பகா எண்கள் எனப்படும். ஒரு எண்ணாவது பகா எண்ணாக இருக்க வேண்டும். அதாவது அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் மஸ்ட் பி எ ப்ரைம் நம்பர். இது வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர். அதாவது 2 நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்னு சொல்கிறாங்க. இது ஏதாவது ஒரு நம்பராச்சும் ப்ரைம் நம்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போத் ஆர் ஈவன் நம்பருங்கிறாங்க. அது இரட்டைப்படை எண்கள். ஒரு எண்ணின் மடங்கு மற்றொரு எண் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 அப்படின்னா அதோட மடங்கு 4 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அதோடைய HCF வந்து 1ன்னு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா இது பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது வந்து ப்ரைம் நம்பராக இருந்தால் மட்டும்தான் HCF வந்து 1ன்னு வரும். HCFனால் என்னது? ரெண்டுமே வந்து பொதுவான ஒரு நம்பரால் டிவைட் ஆகும். இப்போ நம்ம ப்ரைம் நம்பர் மட்டும்தான் ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரைம் நம்பர் எழுதலாமா? இப்போ 5, 7 இது ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் தான். 2 பாசிட்டிவ் இன்டிஜர் தான் 5, 7ங்கிறது. ஸோ இதனுடைய HCF அப்படிங்கிறது என்ன வரும்? 1ஆல் மட்டும்தான் போட்டால் மட்டும்தான் ரெண்டுமே 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். கரெக்டுங்களா? அதே 5, 7. அப்போ 1ஆல் டிவைட் ஆகக்கூடியது அப்படிங்கிறது தான் HCF. அதாவது ஒரே மாதிரி இந்த 2 நம்பருமே எதால் டிவைட் ஆகும்? பொதுவாக காமனாக எதாலுமே ஆகாது, 1ஆல் ஆனால் மட்டும்தான். அப்போ இதோட HCF எவ்வளோ நமக்கு? 1. அப்போ இதே வந்து ப்ரைம் நம்பராக இருந்தால் மட்டும்தான் அப்படி 1 வரும். இப்போ எந்த ப்ரைம் நம்பர் போட்டாலும் அதே தான். இப்போ 13, 17 இப்படி போட்டாலும் 1 தான். HCF வந்து பார்த்தோன்னா 1 தான். புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ HCF அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கக்கூடியது. அந்த 2 எண்களும் சார்பகா எண்கள், ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சார்பகா எண்களாக இருந்தாங்க மட்டும்தான் அது வந்து என்ன சொல்கிறாங்க? அது HCF வந்து 1ஆ இருக்கும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இங்கே பாருங்கள், அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் மஸ்ட் பி ஏ ப்ரைம் நம்பர். ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் ப்ரைம் நம்பர் இருந்துட்டு மற்றது அப்படி இருக்குமான்னு கேட்டால் அப்படியும் இருக்க வாய்ப்பில்லை. புரியுதுங்களா? இப்போ 2ங்கிறது ப்ரைம் நம்பரு. ஓகேங்களா? இன்னொரு நம்பர் சும்மா 4ன்னு போடுறேன். இப்போ இது 2ஆல் டிவைட் ஆகுது இல்லை? அப்போ HCF 2ன்னு வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இப்போ 1 வந்து ப்ரைம் நம்பரு, இன்னொன்று வந்து நார்மல் நம்பரு. அப்போ இது வந்து வராது, ஏன்னா HCF 2ன்னு வருது. ஓகேங்களா? 2 எண்களும் இரட்டைப்படை எண்களாக இருந்துச்சுன்னா அது 2ஆல் டிவைட் ஆகும்ல, அப்போ அதுவும் வராது. ஒரு எண்ணின் மடங்கு மற்றொரு எண்ணாக இருக்குது அப்படிங்கும்போது அதுவும் வராது. இப்போ 12 வந்து 24ன்னு போட்டால் இது 12ஆல் டிவைட் ஆகும். அதே டபுள் மடங்குங்கும் போது 2ஆலையும் டிவைட் ஆகும், 12ஆலையும் டிவைட் ஆகும். அதாவது அதோட நம்பராகவும் டிவைட் ஆகும். இப்போ 13ன்னு போட்டோம்னா அடுத்து 26ன்னு வரும். அப்போ இது வந்து 13ஆல் டிவைட் ஆகும். அப்போ இதுவும் வராது. அப்போ 2 எண்களும் சார்பகா எண்களாக, அதாவது பகா எண்கள் ப்ரைம் நம்பராக இருந்தால் மட்டுமே ஓகேங்களா அது என்னாகும்? உங்களுக்கு HCF வந்து 1ஆ இருக்க வாய்ப்பு இருக்குது. கிளியரா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு தியரட்டிக்கலாகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து, இரு எண்களினுடைய மீப்பேவா 8 எனில் பின்வரும் எண்களில் எது அவ்விரு எண்களின் மீசிமா, அதாவது எல்சியமாக இருக்க முடியாது. ஸோ HCF வந்து 8ன்னு சொல்கிறாங்கப்பா. அப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த 4 டிஜிட்டில் எது வந்து பார்த்தீங்கன்னா எல்சியமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த 2 நம்பரோட எல்சியமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ HCF 8 அப்படின்னான்னு வச்சுங்களேன். இப்போ 2 நம்பர் இருக்குதுப்பா. நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10, 20ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 10, 20 இதோட எல்சிஎம் என்னென்னு பாருங்கள். சரி, HCF என்னென்னு பாருங்கள். 10ஆல் போட்டால் ஒரு தடவை 2 தடவை. அப்போ HCF நமக்கு 10. ஓகே, அதே 2 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? அதே 2 நம்பருக்கு நான் வந்து எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி 10ஆல் போட்டால் 1, 2, 2ஆல் போட்டால் 1, 1. அப்போ 20ன்னு வருமா? அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து எல்சிஎம். HCF 10 இருக்குது பார்த்தீங்களா? HCF வேல்யூ என்ன வருதோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வேல்யூவில் டிவைட் ஆகும். டிவைட் ஆகலை அப்படின்னா, இப்போ இன்கேஸ் வந்து எல்சிஎம் 30 அப்படின்னா இல்லை, வராது. வரும், ஏன்னா 10ஆல் டிவைட் ஆகும். இதே 35ன்னு வருதுன்னு வச்சுங்களேன். 35ன்னு வரும்போது இது எல்சிஎம் வந்து 35ஆக இருக்க வாய்ப்பு இல்லை இந்த 2 நம்பருக்கு.
ஏன்னா இது 10ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஹச்சிசிஎஃப் வேல்யூ அந்த 2 நம்பரோட ஹச்சிசிஎஃப் வேல்யூ என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து எல்சிஎம் டிவைட் பண்ணும். எல்சிஎம்மால் டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகும். அந்த நம்பர் தான் எடுத்துக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து பாருங்கள், இரு எண்களின் அந்த 2 நம்பர் என்ன நமக்கு தெரியாது. பட் நமக்கு ஒரு க்ளூ என்ன இருக்குது, ஹச்சிசிஎஃப் 8 அப்படின்னா எல்சிஎம் வந்து என்ன இருக்கும், 8ஆல் டிவைட் ஆகிறது தான் எல்சிஎம்மாக இருக்கும். அந்த 2 நம்பர் என்ன நம்பர் வேணால் இருக்கட்டும், ஆனால் 8ஆல் டிவைட் ஆகிற நம்பராக தான் இருக்கும். அப்போ 24 8ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ 24ன்னு இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 2 நம்பர் எது போட்டாலும் சரி 24 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 48 6 8 48 வர வாய்ப்பு இருக்குது. 56 8 7 56 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 8ஆல் இது 3மே டிவைட் ஆகும். ஆனால் 60ங்கிறது டிவைட் ஆகாது. அப்போ எல்சிஎம் வந்து 60 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த 2 நம்பர் போட்டாலும் 60ங்கிறது வரவே வராது. ஏன்னா 8ஆல் டிவைட் ஆகலை. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு ஹச்சிசிஎஃப் ஏதாவது 2 நம்பர், எந்த 2 நம்பர் வேணால் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு 2 நம்பர், அந்த 2 நம்பருடைய ஹச்சிசிஎஃப் வேல்யூ என்னவோ அப்போ எல்சிஎம் வேல்யூ வந்து அதே நம்பரால் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஹச்சிசிஎஃபால் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதோட எல்சிஎம் வேல்யூ. அந்த 2 நம்பருடைய எல்சிஎம் வேல்யூ 8ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் வரும். தட் இஸ் த ரூல். கிளியரா? ஸோ அதை வச்சு நம்ம ஆப்ஷனில் கணிச்சிக்கலாம். 8ஆல் டிவைட் ஆகாத நம்பர் எது? 60. அதுதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. இதே ஹச்சிசிஎஃப் வந்து 5ன்னு கொடுக்குறான்னா இப்போ கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எது 5ஆல் டிவைட் ஆகாத நம்பரோ அதுதான் ஆன்சர். இப்போ 5ன்னு கொடுத்துருக்கான். ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 15, ஆப்ஷன் சி 20, ஆப்ஷன் டி 23 இல்லை 22 அப்படின்னு இருந்துச்சுன்னா 22 தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 22ங்கிறது 5ஆல் டிவைட் ஆகாது. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் பேசிக்காக விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. ப்ளஸ் தியரிட்டிக்கலாகவும் வந்தாலும் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. ப்ளஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைம் நம்பர் கொடுத்து டிவைட் பண்ணுற மாதிரி வந்தாலும் எப்படி போடணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா சின்ன சமுதானே நீங்கள் அசால்ட்டாக இந்த பார்ட் 1 எடுத்துக்கூடாது. இதுதான் நமக்கு வந்து எக்ஸாம் டைமில் காலவரை விடும். ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.